ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகள். ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பதற்காக. செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி உங்களை கோபப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்காக. சற்று பொறுத்து கொள்ளுங்கள். கேள்வி சற்று கடினமானது. நீங்கள் அறிவுள்ளவர்களா? இதுதான் இன்றைக்கு செய்தியே. அதுதான் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் அறிவிலே விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ரோபோட்டை மனிதனைப் போல சிந்தித்து செயல்பட வைக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் அறிவிலே பெருகி இருக்கிறான். எலன் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஸ்பேஸ்ல போய் வீடு கட்டி ஆட்களை அங்கே குடி அமர்த்துவதற்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். 40,000 சேட்டலைட்டுகளை மேலே அனுப்பி முழு உலகத்தையும் கண்காணித்து ஒவ்வொரு நபர்களையும் கண்காணிக்கக்கூடிய அளவில் மனிதன் அறிவிலே தேறி இருக்கிறார். இது மனிதனுடைய கண்டுபிடிப்பு. 40,000 சேட்டலைட் வைத்து இத உலகத்தை கண்காணிக்கிறது. ஆனால் என்னுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டு, ஒரு தேவனுடைய கண்கள் முழு உலகத்தில் உலாவும். சரி, மனிதனுடைய அறிவு சப்ஜெக்ட் நாலேஜ். அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம். வியக்கத்தக்க ஆச்சரியப்படத்தக்க அளவில் அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம். அவைகளெல்லாம் வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ் தான். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய ஆத்மாவிலே அறிவோடு இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஆத்மா அறிவோடு இருக்கிறதா? மனிதனுக்கு சில அறிவுகள் முக்கியமாக தேவை. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களை விட படிப்பில் தேறினவர்களாக இருக்கிறார்கள், அறிவில் தேறினவர்களாக இருக்கிறார்கள், ஞானிகளாக அவர்கள் தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிற ஞானிகள் அல்ல அவர்கள். வேதம் சொல்லுகிறது பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. நீதிமொழிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. உலகம் கொடுக்கிற புத்தக அறிவு பணம் சம்பாதிப்பதற்கு உதவும். பல கண்டுபிடிப்புகளை மனிதன் கண்டுபிடித்து ஆச்சரியப்படத்தக்க அளவிலே பல காரியங்களை செய்து கடவுளே இல்லை, மனிதன்தான் கடவுள் என்று சொல்லுவதற்கு அந்த அறிவு அவனை நடத்துகிறது. கடவுள் இல்லை என்று சொல்லுவதற்கு ஏதுவாக நாங்களே இவ்வளவு கண்டுபிடிக்கிறோமே என்று மனிதன் பெருமைப்பட்டுக் கொள்கிறார். ஆனால் உண்மையான அறிவு என்பது பரிசுத்தருடைய அறிவு. பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. 2 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள். இப்ப மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய கண்டுபிடிப்பு, இதெல்லாம் தேவனை அறிய விடாமல் தடுக்கிற காரியங்கள். இவ்வளவு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டா, இதுக்கு மேல ஒரு கடவுள் உண்டா? சந்திரனுக்கு போனாலும் அங்க கடவுள் இல்லை, செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் அங்கேயும் கடவுள் இல்லை, நாங்க தான் கடவுளுங்கிற அளவுக்கு மனிதனுடைய அறிவு பெருகி கொண்டு போகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது பரிசுத்தருடைய அறிவே அறிவு. அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய படித்தவர், அதிகமா படிச்ச ஸ்காலர் என்று சொல்லலாம். இந்த நாட்களில் சொன்ன PhDக்கு ஈக்குவலா சொல்லலாம். அவ்வளவு படித்தவர். கமாலியல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருடைய பாதத்தில் அவர் படித்தவர். கமாலியல்ங்கிறவர் பெரிய ஸ்காலர். அப்படி படித்த அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? தேவனை அறிவதற்கு ஏதுவாக எனக்கு ஒரு அறிவு இல்லாட்டா அது குப்பை என்று சொல்லுகிறார். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அதான் ஆத்துமாவில் இருக்கிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு எதன் மூலமாய் வருகிறது? இந்த வேதத்தின் மூலமாகத்தான் நமக்கு வருகிறது. ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரியனாயிராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதத்தை மறக்கிறவர்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர மறுக்கிறார்கள். அதைத்தான் அறிவை வெறுத்தாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. மற்ற புத்தகங்களை படிக்கும் போதெல்லாம் உலக அறிவு நமக்குள்ளே வளர்கிறது. சயின்ஸ் புத்தகத்தை படிக்கும்போது சயின்ஸில் வளர்றாங்க கேட்டீங்களா? இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அந்தந்த புத்தகத்தை படித்து அந்தந்த துறைகளிலே வல்லுநர்கள் ஆகிறார்கள். ஆனால் இந்த வேத புத்தகம் மட்டும்தான் தேவனை அறிகிற அறிவிலே நம்மை கொண்டு வந்து விடுகிறது. இந்த தேவனை அறிகிற அறிவுக்காக நான் உலக பிரகாரமா அறிந்திருந்த எல்லா அறிவையும் நஷ்டம் என்று, குப்பை என்று எண்ணுகிறேன். இன்னைக்கு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் கவனியுங்கள். பிள்ளைகள் உலகத்தில் அறிவாளிகளாய் வருவதற்கு, உலகத்தில் உள்ள சப்ஜெக்ட்ல பாடத்தில் அறிவாளிகளாக வர்றதுக்கு நிறைய டியூஷன்ல விடுறீங்க, நிறைய பாடங்களை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க, நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுக்குறீங்க, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுக்குறீங்க. ஏன்னா உங்க பிள்ளைங்க அறிவாளிகளா வரணும்ட்டு. தேவன் இல்லாத அறிவாளி, அறிவில்லாத அறிவாளிகள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுறது இல்லை. தன்னுடைய பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்கிற அக்கறை எத்தனை பெற்றோருக்கு இருக்கிறது? ஆண்டவர் கணக்கு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? எனவே உங்கள் பிள்ளைகள் உலகத்தில் அறிவாளிகளாய் வாழ்ந்து தேவனை விட்டுவிடுகிறதை விட உலகத்தில் பைத்தியமாயிருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளரட்டும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தால் தேவன் ஞானத்தை தருவார். அந்த ஞானம் எல்லாரையும் விட அந்த சப்ஜெக்ட்ல முதலிடம் வருவதற்கு உதவியாக இருக்கும். எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான அறிவிலை தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பாமல் தேவனுக்குள் உங்களுடைய பிள்ளைகள் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ரட்சிக்க மாட்டாத தெய்வங்களை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு உலகத்துல பாருங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எத்தனை பேர் PhD படிச்சுட்டு எவ்வளவு பெரிய அறிவாளிகளா இருக்காங்க, சயின்டிஸ்டா இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் இயேசுவை தொழுது கொள்ளாவிட்டால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அறிவில்லாதவர்கள். உலகத்தை பொறுத்த அளவுக்கு அவர்கள் ஞானிகள், உலகத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்காலர்ஸ், தேவனுக்கு முன்பாக அறிவில்லாதவர்கள். உங்க பிள்ளைங்க அப்படி மாறணுமா? நீங்க அப்படி மாறணுமா? இல்லை. பரிசுத்தரின் அறிவே அறிவு. பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு வரணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணத்தினாலே பாவத்தை அறிகிற அறிவு வருதுங்கிறார். அந்த வேத புத்தகத்தை படிச்சாதான் எது தவறு எது தவறு இல்லை, நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற அந்த அறிவு நமக்கு வரும். ஆனா பாருங்க, பெரிய கண்டுபிடிப்பு சயின்டிஸ்ட் பக்கத்துல சாராயத்தை வச்சுக்கிட்டு அல்லது விஸ்கியை வச்சுக்கிட்டு அப்படி குடிச்சுக்கிட்டே அவன் கண்டுபிடிக்கிறான், சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே அவன் கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் பாவம்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் சப்ஜெக்ட் நாலேஜில் வளர்ந்துருக்கான். ஆனா ஒரு வேதத்தை படிக்கிற பிள்ளை அப்படி கிடையாது. பாவம் இது தேவனுக்கு பிடிக்காதது, பாவத்தை வெறுக்கக்கூடிய அறிவு இந்த வேதத்தில் இருக்கிறது. அந்த வேதத்தை நம்ம வெறுத்திடக்கூடாது. தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சத்தியத்தை அறிகிற அறிவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு தேவனை அறிகிற அறிவு வேண்டும், தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு. இதை விட மிக முக்கியமானது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மரணத்துக்கு பின்பாக இருக்கிற வாழ்க்கையை குறித்த அறிவு நமக்கு வேண்டும் என்று. மற்றவர்களைப் போல நீங்கள் செத்தவர்களை குறித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்கிறார். மற்றவங்க தான் செத்து போனதுக்கு அப்புறம் அப்படியே மண்ணோட மண்ணா போயிடுறாங்க, சாம்பலோடு சாம்பலா போயிடுறாங்க, இனி அவங்கள பார்க்க முடியாதுன்னு அழுவாங்க. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நமக்கு இருக்கிற அறிவிலேயே மிக உச்சக்கட்ட அறிவு எது தெரியுமா? இன்று மரித்தால் நான் ஆராதிக்கிற தேவனை முகமுகமாய் பார்க்க பரலோகத்துக்கு போவேன் என்கிற அறிவு. இந்த பரலோகத்தை குறித்த அறிவில்லாதவர்கள் அறிவில்லாத அறிவாளிகள், மெய் தெய்வத்தை அறியாதவர்கள் அறிவில்லாத அறிவாளிகள். உங்களுடைய பிள்ளைகள் உண்மையான தேவனை அறிந்து அறிவாளிகளாய் திகழ வேண்டுமா, அல்லது தேவன் இல்லாமல் உலகத்தில் அறிவாளிகளாய் வாழ்ந்து அறிவில்லாத அறிவாளிகளாய் இருக்க வேண்டுமா? யோசித்து பாருங்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அறிவில்லாத அறிவாளிகள். ஆனால் நீங்களோ பரிசுத்தருடைய அறிவை பெற்று அறிவுள்ளவர்களாய் வாழுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே,
இன்றைக்கு உலகம் அறிவு அறிவு என்று தேவனற்ற ஒரு அறிவுக்குள்ளே உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. பல கண்டுபிடிப்புகள் மனிதனுடைய அறிவின் உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அவைகளெல்லாம் உமக்கு முன்பாக குப்பை. உண்மை அறிகிற அறிவுதான் எங்களுக்கு மெய்யான அறிவு. பாவத்தை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, இந்த மரணத்துக்கு பின்பு எங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை அறிகிற அறிவு, இந்த அறிவோடு உடைய பிள்ளைகள் வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.